Hello students, 11th standard பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிற தமிழ்நாடு போர்டு சிலபஸில் எழுதக்கூடிய மாணவர்களுக்கான ஒரு கலெக்ஷன் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் அப்படின்ற தலைப்பில் வந்து நம்ம கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்குறோம். இந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் ஃபார் பப்ளிக் எக்ஸாம் அப்படின்னு சொன்னால் இது மட்டும் தான் கேட்பாங்கன்னு இல்லை. இப்போ இது எப்படி பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ஒவ்வொரு சாப்டராக பார்ப்பீங்க. இப்போ சாப்டர் 1 எடுத்துட்டிங்கன்னா அது ஒரு எக்ஸசைஸ் வந்து 1.1, 1.2, 1.3, 1.4 பார்ப்பீங்க. 1.1 எக்ஸசைஸ் நீங்கள் பார்க்கும்போது அதில் நீங்கள் எல்லா ப்ராப்ளத்தையும் பார்க்கும்போது இந்த ப்ராப்ளம் இங்கே உள்ளே கொடுத்துக்கூடிய இந்த 6, 7, 8, 9, 10 அப்படின்ற ப்ராப்ளத்துக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. மற்ற ப்ராப்ளங்களை காட்டிலும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதை ஒரு முறை பார்த்தீங்கன்னா இதை வந்து இன்னொரு முறை கூடுதலாக பாருங்கள். இந்த மாதிரி பார்க்கணும் அப்படின்றது எதுக்குன்னா, இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இங்கே எப்படி கொடுத்துருக்கோம் அப்படின்னா, ஏற்கனவே பப்ளிக் எக்ஸாமில் கேட்ட கொஷின்ஸ், ரிப்பீட் ஆன கொஷின்ஸு, ப்ளஸ் பப்ளிக் எக்ஸாமுக்கு இப்போ இனி கேட்கறதுக்கு வாய்ப்புள்ள கொஷின்ஸு. ஏன்னா அதே மாடலில் கொஷின் வந்து வெவ்வேறு கொஷின் நிறையா இருக்கும். அந்த மாதிரி கொஷின்ஸு இதை வந்து எக்ஸசைஸ் வைஸும் அதே மாதிரி எக்ஸாம்பிள் கொஷின்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் ஒவ்வொரு சாப்டர் வைஸாக. இப்போ இதை நாம் தரவாக பார்த்தோம்னு சொன்னால் ஓரளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஏன்னா ஒரு 70 மார்க்ஸு 70+ வாங்கிறதுக்கான அளவுக்கு இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். அதே நேரத்தில் நீங்கள் வந்து சென்டம் வாங்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டாக இருந்ததுன்னா எல்லா ப்ராப்ளத்தையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்படி பார்த்தாலும் இந்த ப்ராப்ளம்ஸை வந்து நம்ம என்ன பண்ணலாம், மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸாக நம்ம கன்சிடர் பண்ணி இதை வந்து ஒரு முறைக்கு 2 முறை நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த நம்பர்ஸ் எல்லாம் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் மார்க் பண்ணிக்கோங்க, டிக் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். எக்ஸாம்பிள் தனியாக பாருங்கள், எக்ஸசைஸ் தனியாக பாருங்கள். எல்லா ப்ராப்ளம்ஸும் ஓரளவுக்கு ஒர்க் அவுட் பண்ணோம்னா மோஸ்ட்லி இந்த மாடலில் தான் நம்ம கொஷின்ஸ் இது வரைக்கும் கேட்டிருக்கிறாங்க. இனிமேல் கேட்கவும் போகிறாங்க. ஏதோ 1, 2 மாறி வரலாம், ஆனால் எல்லா கொஷினுமே அப்படியே மாறி வரதுக்கான வாய்ப்புகள் நமக்கு இருக்காது. அதனால் இதை வந்து நீங்கள் தரவாக வந்து போட்டு பாருங்கள். போட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஓரளவுக்கு இந்த மேத்ஸில் இருக்கக்கூடிய அந்த ஃபியர் வந்து கொஞ்சம் குறைஞ்சிரும். சிலதெல்லாம் வந்து இங்கே டேஷ் போட்டிருக்கேன்னு சொன்னால் அந்த எக்ஸசைஸில் வந்து எதுவும் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் இல்லையா அப்படின்னு நினைக்க வேண்டாம். இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் அப்படின்னு எனக்கு வந்து இது வரைக்கும் கேட்ட மாடலில் அந்த எக்ஸசைஸ் வந்து கன்சிடர் பண்ணல. பட் கேட்காம இருப்பாங்கன்னு சொல்லவும் முடியாது. பட் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஏற்கனவே இப்போ பார்த்துட்ருப்பீங்க. என்னுடைய ஒரே ஒரு அட்வைஸ் என்னன்னு சொன்னால், இப்போ இந்த ஒவ்வொரு எக்ஸசைஸில் நான் நோட் பண்ணியிருக்கக்கூடிய நம்பர்ஸில் இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. அதை நல்லா பார்த்துக்கோங்க. ப்ளஸ் அடிஷ்னலாக நீங்கள் ஏற்கனவே பார்க்கக்கூடிய அந்த சாப்டர் வைஸ் வந்து பார்க்கக்கூடிய கொஷின்ஸையும் நல்லா பார்த்துக்கோங்க. சில இந்த சாப்டர்லாம் பார்த்தீங்கன்னா சிலதில் ரெட்டில் மார்க் பண்ணியிருக்கேன். அது என்ன அப்படின்னு தோணும் உங்களுக்கு. இந்த ரெட்டில் மார்க் பண்ணியிருக்கலாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட் எக்ஸசைஸ். அதில் பார்த்திங்கன்னா ரிப்பீட்டடாக நமக்கு ஒரு கொஷின் வந்து கேட்டே இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரியும் கொடுத்துருக்குறேன். ப்ளஸ் வந்து நம்ம மினிமம் ஒரு 40, 50க்குள்ளே மார்க் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஏற்கனவே அப்ஜெக்டிவ் டைப்பெல்லாம் படித்து ரெடியாக இருப்பாங்க. அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த ரெட்டில் மார்க் பண்ண ப்ராப்ளம்லாம் கொஞ்சம் அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா ஒரு 40 மார்க்ஸ் வாங்கி 40 மார்க்ஸ் வந்து வாங்கிட்டு நம்ம மினிமம் பாஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மினிமம் பாஸ் பண்ணுறதுக்கு இந்த சாப்டர் இதில் இவ்வளோ கொஷினும் பார்க்கணுமானா நீ வந்து செலக்ட் பண்ணி ஏற்கனவே பார்த்துக்கூடிய சாப்டர் பார்த்துருப்பீங்க. அந்த சாப்டரில் இங்கே ரெட்டில் இருக்கக்கூடிய கொஷின்ஸை அடிஷ்னலாக கூட பார்த்துக்கோங்க. சில சாப்டரில் நிறைய ரெட்டில் கொடுத்துருப்போம். அப்படின்னா என்னென்னா அந்த கொஷின்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பப்ளிக்கில் அந்த எக்ஸசைஸ் வந்து கொஷின் இல்லாமல் இருக்காதுன்ற லெவலில் இருக்கக்கூடிய எக்ஸசைஸாக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் இந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்க்கக்கூடிய விஷயங்கள் இப்படி தான் இருக்குது. மற்றபடி பிளாக்ல இருக்கிறதெல்லாம் நாம் வந்து அடுத்த லெவலில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய கொஷின்ஸ் அப்படின்னு நம்ம செலக்ட் பண்ணி கொடுத்துருக்குறோம். இந்த கலெக்ஷனை கொஞ்சம் நல்லா தரவாக நீங்கள் பார்த்து உங்கள் புக்கில் வந்து மார்க் பண்ணிக்கிட்டு நீங்கள் எல்லா கொஷினையும் நம்ம தெரியுதா அப்படின்றத இந்த 3.5 டேஸில் நீங்கள் பிளான் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏற்கனவே நீங்கள் பிளான் வச்சுருப்பீங்க. அந்த பிளான் வந்து எந்த விதத்துலையும் இது வந்து எந்த எதுவும் பாதிப்பும் இருக்காது உனக்கு. நீங்கள் பார்த்துட்டே வரும்போது அந்த எக்ஸசைஸில் இந்த ப்ராப்ளத்தை பார்க்க சொல்லணும் அடிஷ்னலாக. அது என்ன இன்னும் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து அதுக்கு வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்கள் போட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஒரு முறை அதை பார்த்தீங்கன்னா இதை வந்து 2 முறை பாருங்கன்னு சொல்கிறோம். அவ்வளோதான். இப்போ இந்த மாதிரியான ஒர்க் அவுட் பண்ணி பார்த்து முடிச்சுட்டு இது வந்து நாம் ஜென்ரலாக கொடுத்துருக்கூடியது. அதுக்கப்புறம் இந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டெஃபனிஷன், இதுக்கு அடுத்த டாபிக் வந்து பார்த்திங்கன்னா 3 டாபிக் நான் பிரிச்சிருக்கிறேன். அடுத்தது வந்து என்னென்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டெஃபனிஷன்ஸ், ரிசல்ட்ஸ், தியரம்ஸ் ஆஸ்க்ட் இன் த ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் எக்ஸாம்னு கொடுத்துருக்குறோம். இதில் வந்து டெஃபினேஷன் கேட்டிருக்காங்க, சிலதெல்லாம் வந்து தியரம் கேட்டிருக்காங்க, ரிசல்ட்டை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரியான கொஷின்ஸும் நமக்கு கேட்டுட்டு தான் இருக்கிறாங்க.
அதனால் இந்த டிஎன் மேத்ஸ் மேட் ஈஸியோடைய நோக்கம் என்னென்னா, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மேத்ஸ் பயம்னு அப்படியே போயிட்டு எக்ஸாமில் போய் பயந்துட்டு இருக்காதீங்க. பயந்தீங்கன்னாவே என்ன ஆகுன்னா, நிச்சயமாக நமக்கு வந்து ஸ்ட்ரெஸ் அதிகமாகும். ஸ்ட்ரெஸ் அதிகம்னு சொன்னால் உங்களால் வந்து ஃப்ரீ மைண்டடாக ப்ராப்ளம்ஸை ஒர்க் அவுட் பண்ண முடியாது. அதனால் கொஞ்சம் ரிலாக்ஸாக போங்க. நம்ம எவ்வளோ பார்த்துருக்கோமோ அதுக்குள்ளே நிறைய கொஷின்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இங்கே கொடுக்கக்கூடிய டாப்பிக்கில் இருக்கக்கூடிய கொஷின்ஸை நீங்கள் ஒரு முறை 2 முறை பார்த்துருங்க. இப்போ இந்த டாப்பிக்லாம் யாருக்கு அப்படின்னா, இது வந்து நம்ம எபோவ் 80 வாங்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த டாப்பிக்லாம் நம்ம எடுத்துக்கலாம். இது இந்த ரெட்டில் பண்ணியிருக்கக்கூடிய 2 கொஷின் பாருங்கள். ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் எனி ஒன் ஆஃப் த நேப்பியர்ஸ் ஃபார்முலா, ப்ரூவ் தட் லிமிட் θ டென்ஸ் டு 0 sin θ by θ = 1. இது வந்து ஆஃப் அண்ட் ரிப்பீட்டட் கொஷின். அதனால் இது வந்து மினிமம் பாஸ் பண்ணுறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓரளவு நல்லா ஸ்கோர் பண்ணுறவங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். ஒருவேளை இந்த 2 கொஷின் வந்துச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு 10 மார்க் ஈஸியாக நம்ம வாங்கிட்டு போயிடலாம். ஸோ அப்படி தான் நம்ம கொஞ்சம் மார்க்ஸ் வந்து கேதர் பண்ண முடியும். ஏன்னா நிறைய டாபிக்ஸ் இருக்குது, நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அதில் செலக்டடாக ஒரு சில ப்ராப்ளத்தை மட்டும் கொடுத்து நம்ம இதை மட்டும் பாருங்கன்னு சொல்ல முடியாது. எல்லாத்தையும் பார்க்கும்போது இந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸை நம்ம வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட், எக்ஸ்பெக்டட் அப்படின்ற மைண்ட் செட்டோடு நம்ம என்ன பண்ணணும், பார்க்கணும். இப்போ இந்த டெஃபினேஷன்ஸ்லாம் படித்து வச்சுக்கோங்க. சப்போஸ் இது தான் கேட்பாங்க டெஃபினேஷன் சொல்ல முடியாது, வேறு டெஃபினேஷன் கூட கேட்கலாம். பட் மோஸ்ட்லி நம்ம இது வரைக்கும் வந்த கொஷின் பேப்பரை ரிப்பீட்டடாக பார்க்கும்போது ஏதாவது ஒரு கொஷின் தான் அந்த மாதிரியான கொஷின்ஸாக இருக்குது. அதுக்கு அடுத்த டாபிக் பார்த்திங்கன்னா, இது வந்து இந்த சென்டம் வாங்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்காக நான் சொல்லக்கூடியது. இந்த கிரியேட்டிவ் கொஷின்ஸ் ஆஸ்க்டு இந்த ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் எக்ஸாம் அதோட கலெக்ஷன் இங்கே கொடுத்துருக்குறேன். வந்திருக்கூடிய இது வரைக்கும் கேட்ட க்ரியேட்டிவ் கொஷின்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம். மோஸ்ட்லி எந்த க்ரியேட்டிவ் கொஷின் எடுத்து பார்த்தாலும் அது ஏற்கனவே நம்ம புக்கில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு மாடலுடைய பேஸ்லாம் கேட்டிருக்கிறாங்க. அதனால் நாம் வந்து புதுசாக நம்மளை கேட்டாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படிலாம் நினைக்க வேண்டியதில்லை. இப்போ நம்ம பார்க்கும்போது அந்த கொஷின்ஸ் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். க்ரியேட்டிவ் கொஷின்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி வச்சோம்னு சொன்னால் நமக்கு புதுசாக என்ன கேட்பாங்கன்னு ஒரு ஐடியா கிடைக்கும். அப்போ வந்து நம்ம சென்டம் வாங்குறதுக்கு வந்து ரொம்ப ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும். இந்த சென்டம் வாங்குகிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் அந்த க்ரியேட்டிவ் கொஷின். மற்றவங்க அதே மாதிரி இந்த க்ரியேட்டிவ் கொஷின் வந்து நமக்கு திருப்பி ரிப்பீட்டடாகவும் கேட்கல. ஒரு முறை கேட்ட கேள்வி வந்து இது வரைக்கும் ரிப்பீட் ஆகக்கூடாதுன்னு ரூல் கிடையாது. பட் ஏன்னா ஒரு கொஷின் பேப்பர் செட் வந்து ஏற்கனவே கேட்ட கொஷினை கூட திருப்பி கேட்கலாம். அல்லது அவருக்கு நாம் ஏன் வந்து அடுத்தவங்க கொடுத்த கொஷினை எடுக்கணும், நாமளே வந்து ஒரு கொஷினை க்ரியேட் பண்ணலாம்னு நினைக்கலாம். பட் இந்த க்ரியேட் பண்ணதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பேசிக் மாடல் என்னென்னா, ஏற்கனவே புக்கில் இருக்கக்கூடிய அந்த ப்ராப்ளத்தை பேஸ் பண்ணி தான் இது வந்து கேட்டிருக்கிறாங்க. என்னுடைய ஒரே ஒரு அட்வைஸ் என்னென்னா, நீங்கள் முதல்ல புக்கில் இருக்க கொஷின்ஸை தரவாக பாருங்கள். புக்கில் இருக்கக்கூடிய கொஷின்ஸை தரவாக ஒவ்வொரு டாபிக் வைஸாக ஒவ்வொரு ஃபார்முலாவை யூஸ் பண்ணுற மெத்தட் வைஸாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த க்ரியேட்டிவ் கொஷினில் எது கேட்டாலும் நம்ம என்ன பண்ண முடியும், ஆன்சர் பண்ண முடியும். அப்படி தான் அந்த கொஷின்ஸ்லாம் இருக்குது. அதனால் நீங்கள் அதுக்காக ரொம்பவும் ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு இவ்வளோ கொஷின் புதுசாக கேட்டிருக்காங்க நம்ம அட்டன் பண்ண முடியுமாலாம் திங்க் பண்ண வேண்டாம். எந்த க்ரியேட்டிவ் கொஷின் கேட்டாலும் அது இட் இஸ் பேஸ்ட் ஆன் எ டெக்ஸ்ட் புக் கொஷின். அதனால் யூ நீட் நாட் ஒரி அபவுட் க்ரியேட்டிவ் கொஷின்ஸ். நீங்கள் மொத்தமாக புக்கில் இருக்கக்கூடிய கொஷின்ஸுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா போதும். டெஃபினெட்லி யூ வில் கெட் ஹை மார்க் இன் யுவர் மேத்ஸ் சப்ஜெக்ட். அதே மாதிரி வந்து ஃபியர்லெஸ் மைண்ட் செட் இருக்கணும் உனக்கு. நம்ம மேத்ஸில் பார்த்துட்டு இது வருமா அது வருமானலாம் திங்க் பண்ணுவோம். நீ பார்த்தது வருன்ற ஒரு கான்ஃபிடென்ட்டோடு உள்ள எக்ஸாம் ஹால்குள்ளே போங்க. டெஃபினட்டாக உங்களால் இது பண்ண முடியும். கொஷின் செலெக்ஷன்லாம் கொஞ்சம் நல்லா பண்ணுங்கள். கொஷின் செலெக்ஷனில் தான் வந்து நம்ம மார்க்கு வந்து நிறைய இது பண்ண முடியும். எந்த ஒரு கொஷினுக்கும் நீங்கள் வந்து ஆன்சர் எழுதாம விட வேண்டாம். ஏதாச்சும் நம்ம தெரிலனா கூட அந்த கொஷின் எதுவுமே விட்டுட்டு வர வேண்டாம். ஏதாவது 1-2 ஸ்டெப் எழுதிங்கன்னா அதுக்கு கூட நமக்கு கீழே மார்க் கொடுப்பாங்க. கொஞ்சம் நல்லா பண்ணுங்கள். 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த டிஎன் மேத்ஸ் மேட் ஈஸி சாப்டர் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் இந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்ன்ற செலக்ட் பண்ணிங்கன்னா நான் அடுத்தது உங்கள் 11th முடிஞ்ச உடனே இந்த ஏப்ரல் 15லேருந்து 12th போர்ஷனுக்கு உங்களுக்கு வந்து ரெகுலர் கிளாஸ் போலவே கிளாஸ் வந்து நான் கண்டக்ட் பண்ண போகிறேன். ஸோ நெக்ஸ்ட் இயர் வந்து உங்களுக்கு டெஃபினட்டாக ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும் இந்த சேனல். நீங்கள் +2 மேத்ஸில் வரும்போது எந்த விதமான பதட்டமும் இல்லாமல் எல்லா ப்ராப்ளத்துக்கும் எக்ஸசைஸ் ப்ராப்ளம், எக்ஸாம்பிள் ப்ராப்ளம், அடுத்து கான்செப்ட்டு எல்லாமே வந்து உங்களுக்கு ஆஸ் இட் இஸ் இந்த கிளாஸ் ரூம் சுச்சுவேஷன் நான் வந்து ஒரு வீடியோஸ்லாம் போட போகிறேன். அந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கணுன்னா நீங்கள் கட்டாயம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை வந்து நீங்கள் ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கள். நல்ல இந்த எக்ஸாமில் இந்த பப்ளிக் எக்ஸாமில் நல்ல மார்க்கோட +1 கம்ப்ளீட் பண்ணி நீங்கள் +2க்கு வாங்க. We will meet there. All the best. Thank you.